ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டிசி பவர் சப்ளை, அது கொக்குவாக இருக்கட்டும் பக்குவாக இருக்கட்டும், 1 amps டிசி பவர் சப்ளை நம்மளுக்கு ஷார்ட் ஆகிடுச்சுன்னா அதை எப்படி ரெடி பண்ணுறது. அதாவது நம்மளுக்கு வந்து ஆன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக வோல்டேஜ் ஃபுல் கன்சப்ஷன் எடுத்து போய் நிற்கும். அதாவது எந்த மாதிரின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக போய் நிற்கும். சேம் அதே மாதிரி வோல்டேஜ் நம்மளால் என்ன பண்ணாலுமே வந்து பார்த்திங்கன்னா இது பண்ண முடியாது. ஃபுல்லாக சுற்றினாலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் ரெடியூஸ் ஆகாது. இந்த ஏரோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கன்சப்ஷன் எடுத்து நின்றும். இதை எப்படி ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது மாடல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா குக்கு 1501T. அது பக்குவாக இருக்கட்டும், என்ன பிராண்டாக இருந்தாலும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இதுக்கு பேக் சைடு பிரிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது நான் டிஸ்மேண்டில் ஆஃப் பண்ணி கழட்டிடுறேன். கழட்டிட்டு இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் கழட்டி விட்டுட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிரான்சிஸ்டர் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? இதுக்கு தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை தான் நம்ம வந்து மாற்றுற மாதிரி இருக்கும். இது வந்து நம்மளுக்கு வந்து எலக்ட்ரானிக் ஷாப்பில் போனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு 70 ரூபா 80 ரூபா வரும் அப்ராக்சிமேட்டாக. நீங்கள் அதை வந்து பார்த்திங்கன்னா பிஎன்பி இதை நீங்கள் கழட்டிட்டு போனீங்கன்னா கூட வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இதை வாங்கிட்டு இதை மாற்றினீங்கன்னாவே போதும். இதை நான் மாற்றி உங்களுக்கு நான் இப்போ செக் பண்ணி காமிக்க போகிறேன். இதில் ஒரு வாசர் மாதிரி இருக்கும், அதையும் சேர்த்து கழட்டி எடுத்துக்கங்க. பத்திரமா வச்சுக்கோங்க அந்த வாசர் பிடிக்கிறதுக்கு. ஓகேங்களா? வாசரை இது பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த பேஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த பேஸ் ஸ்க்ரூ இருக்குல்ல, கீழே இருக்க ஸ்க்ரூவில் இந்த பிளாக் கலர் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா பேஸில் இருக்கும், கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? இந்த பிளாக் கலர் ஒயர் இந்த பேஸில் கனெக்ட் ஆகிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கலெக்டர், இது வந்து எமிட்டர். ஓகேங்களா? இது 3 மட்டும் ஜாக்கிரதையாக மாற்றி கனெக்ஷன் கொடுத்துடாதீங்க. சேம் பொலாரிட்டியில் கனெக்ஷன் கொடுக்கணும். ஓகேங்களா? டீசால்டர் பண்ணுறேன் இப்போ நான். இதுதான் நம்மளோட ஓல்டு. இதுதான் இப்போ மாற்ற போகிறேன். இங்கே புதுசுங்க. இது பாருங்கள், இதுதான் ஓல்டு, இதுதான் புதுசு வாங்கிட்டு வந்தது. இப்போ நான் புதுசு போட போகிறேன். இது ஓகேங்களா? இதில் நான் ஃபஸ்ட்டு ஸ்க்ரூஸ் போட்டுடுறேன். மேலே இருக்க ஸ்க்ரூவை போட்டோம்னாவே கிரிப்புக்கு நின்றும். ஸோ வேலை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வாசரை மறக்காமல் போடுங்க. அதே மாதிரி பாட்டமில் வர்றது மறக்காமல் வாசர் போட்டதுக்கப்புறம் ஸ்க்ரூவுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த ஒரே நிமிஷம் இந்த ஸ்க்ரூவுக்கு போகிறது உள்ளே போடுற மாதிரி திருப்பி போட்டுக்கணும் வாசரை. மறக்காமல் இந்த பேஸினுடைய அந்த விங்கை கண்டிப்பாக கனெக்ட் பண்ணுங்கள்.
இந்த பேஸ் ரிங் வந்து இதில் கனெக்ட் ஆகிருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டில் ஓகேங்களா. டிசி பவர் சப்ளைக்கு லெஃப்ட் சைடில் அதான் நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு ரெட் கலரை கண்டிப்பாக சால்டர் ஆகிருக்கணும். லைட்டு கொடுங்க கொஞ்சம், லைட்டு கொடுங்க கொஞ்சம். ஓகேங்களா. இந்த மாதிரி ஏற்கனவே எப்படி நம்ம டிஸ்மேண்டில் பண்ணமோ அதே மாதிரி டீசால்டர் பண்ணமோ அதே மாதிரி சால்டர் பண்ணிடுங்க பக்காவா. ஓகேவா, இவ்வளோதாங்க. இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஓகேங்களா, ரெடி. Okay, thanks for watching.